ஒரு விஷயம் எல்லாரும் எல்லா இடங்கள்லையுமே பேசுறாங்க. என்னன்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் மைக்க புடிச்சாலே வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில வன்முறைய தூண்டுற மாரி பேசுறாரு. அவர் வைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில வந்துட்டு இளைஞர்களை தவறான பாதையில கொண்டு போற மாரியே இருக்கு. செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி அப்படிங்கிறாரு. திமுக வந்துட்டு நெறைய வார்த்தைகள் சொல்லி திட்டுறாரு. அப்படிங்கிற நெறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? கருத்து சுதந்திரம்ன்றது எல்லாருக்கும் இருக்கு. சொல்லலாம் கண்டிப்பா. சொல்லலாம். நான் உங்கள்ட்ட ஒரு ரூ. 1000 குடுங்கன்னு கேட்கிறேன். தர்றதும் தராதும் உங்களுடைய விருப்பம். அப்படிதானே? மிரட்டி கேட்டேன்னா அதுக்கு பேர் என்ன? எப்படி நீங்க என்னைய மிரட்டலான்னு கேட்பேன். தினமும் ரூ. 1000 நீங்க எனக்கு தந்து தான் ஆகணும்னு சொல்றேன். அப்ப நான் யாரு? ரவுடி சார். அதுதான் கேட்கிறேன். ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ரூ. 10 வேணும்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கடையிலயும் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பேர் என்ன? ரவுடி தான். இல்லாதத சொல்லிட்டாரா? ரவுடின்னு தானங்க சொல்ல முடியும். இன்னும் அடுத்து வேற ஏதாவது பண்ணீங்கன்னா கேங்ஸ்டர் சொல்லலாம். இப்போதைக்கு ரவுடின்னு தான் சொல்ல முடியும். மாமூல் அந்த வாங்கக்கூடிய ரவுடி. பாட்டிலுக்கு ரூ. 10 அவர்தான். அவர் அதுவும் அவருக்கான பாடல் தானா? அந்த ஆமா. பாடல் அண்ணா விஜய் அவர்கள் அவர் பாடினது மட்டும் வாங்கி அவர் பாட்டிலுக்கு வீட்டுக்கு ரூ. 10. எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. திமுகவுக்கு தான் குடுக்குறாரு, கப்பம் கட்டுறாரு. எல்லாம் கூட்டு களவாணிகள் தான் சொல்றேன். அவர் இருக்கக்கூடியத வெளிப்படையா பேசுறாரு. இளைஞர்கள் மத்தியில ஏன் இப்படி பேசுறாரு? அப்படி இளைஞர்கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்கிறான். இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் இந்த பக்கம் திரண்டு நிக்குது. தமிழக வரலாற்றுல இல்லாத அளவுக்கு ஆட்சி மாற்றம் வேணும்னு இன்னைக்கு 2 ஆண்டுகள் கட்சியாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் தான் மிகப்பெரிய மாற்றுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் 14 ஆண்டுகளா கத்திக்கிட்டு இருந்த ஒருத்தர் இன்னும் கத்துறாரு. ஐயோ, நம்ம தான் திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றுன்னு நினைச்சோம். இன்னைக்கு இவர் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டாலின் சந்திச்சதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் பங்காளி. அதுக்கு போன வரைக்கும் என்ன பேசியிருக்காப்ல? பரதேசி. புரியுதா? இந்த மாதிரி வாயை மாத்தி பேசக்கூடியவர்கள் இல்ல. யார் வாயை மாத்தி பேசுறா? யார் வாயை மாத்தி பேசுறா? சீமான் தான். வேற என்ன? பச்சோந்தி இல்லையா? பச்சோந்தியாவது கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் நிறம் மாறும். இவர் உடனே மாறுவார். புரியுதுங்களா? இந்த மாதிரி மண்டி இடுவதும் வாயை வாடகைக்கு விடுவதும் பாசிசவாதிகளுக்கு அடிபணிவதும் இங்க இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளுடைய மிரட்டலுக்கு நம்ம அஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடியதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை அல்ல. உங்களை தொடை தெரிய வேண்டியதுதான் முதல் வேலையா இங்க இருக்கு தமிழகத்துல. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இளைஞர்களுக்கு என்ன தேவையோ